ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனையும் வீராவை தான் காட்டுறாங்க. அப்போ எல்லாரும் மாறன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் கொடுத்த ஸ்டாக்கெல்லாம் தாங்க திரும்பி அப்படின்னு சொல்லவும், உடனே மாறனும் உங்களுக்கு ஸ்டாக் தானே வேணும், நாங்கள் தந்துருதோம், பேசாமல் போறீங்களா அப்படின்னு சொல்லவும், அப்போ வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது எப்படிடா கடை திறக்க முடியும், நம்ம ரூபா கொடுக்காம எப்படி கடை திறக்க முடியும், இவங்களுக்கு ஸ்டாக்கெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்குறதா இருந்தா அப்படிங்கும்போது உடனே மாறன் சொல்கிறாங்க, அதனால என்ன, அங்கே உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் நம்ம ரூபா கொடுத்து வாங்கினதில்ல, அதனால கடை திறந்து அவங்க கிட்ட நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீராவும் சேர்ந்து கடையெல்லாம் திறந்து அந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த கடையை கிட்ட அந்த ஓனர் அந்த ரூபாயை கிட்ட வந்துருந்தாரு. என்னது, நீங்க எனக்கு பணம் கொடுக்காம எப்படி நீங்க கடை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மாறனுக்கு அவருக்கு தகராறு வந்துடவும், அடுத்ததா பார்த்தோம் வள்ளி அங்கே அந்த 8 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேண்டியது 8 லட்ச ரூபா பணம் தானே, அது இதில் இருக்குது, எடுத்துக்கிட்டு நீங்கள் பேசாமல் பிரச்சனை பண்ணாமல் போங்க அப்படிங்கவும், அப்போ மாறனும் வீராவும் சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத, இது உன்னுடைய பணம் தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மாறன் சொல்கிறாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிற, இது என்னுடைய பணம் அப்படிங்கும்போது, இங்கே பாரு, ஃபஸ்ட்டு நம்ம இவருக்கு ரூபாய் கொடுத்து அனுப்பிடலாம், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படிங்கவும், அடுத்து பார்த்தோம்னா அவருக்கு ரூபாய் கொடுத்து அனுப்பி விட்டுருந்தாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கொடுத்த பணத்தையும் தரலன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கவும், அப்ப அவரும் பணத்தை வாங்கிட்டு பார்த்தோம்னா அக்ரிமெண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போறாரு. போனதுக்கு அப்புறமா மாறன் அவங்க வள்ளி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, நான் உனக்கு பணம் தந்திருந்தா கூட இவ்வளவு பணம்லாம் தந்திருக்க மாட்டேன்னு அப்படிங்கும்போது, ஆமாண்டா நீ இவ்வளவு பணம்லாம் தரல, ஆனா திரும்ப திரும்ப நீ கேட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்காது அப்படிங்கவும், அத்தை நீ உண்மையை சொல்லு, எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கும்போது, இங்க பாரு, இது என்னுடைய பணமும் கிடையாது அப்படிங்கிறாங்க, உன்னுடைய பணமும் கிடையாது அப்படிங்கவும், அப்ப என்ன அப்பா கிட்ட இருந்து வாங்கி கொடுத்து அப்படிங்கும்போது அப்பாவோட பணமும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ யார் தான் தந்தாங்க அப்படிங்கும்போது, யாரும் தரல, கண்மணி தான் கொடுத்தா அப்படிங்கவும், என்னது கண்மணி கொடுத்தாங்களா, அவங்களுக்கு ஏது இவ்வளோ பணம் அன்னிக்கிட்டே அப்படின்னு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை, நகையை விற்று கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கெட்டதுமே மாறனும் வீராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது அண்ணி 8 லட்ச ரூபாய்க்கு பணத்தை அவங்க விற்று கொடுத்தாங்களா, எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணாங்க அப்படிங்கவும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவள் தந்தா, இதுக்கு மேலே என்கிட்ட கேட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா மாறனும் வீராவும் வீட்டுக்கு வரவும், அப்போ மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கண்மணி அண்ணியை கொஞ்சம் கூப்பிடு அப்படிங்கும்போது, எதுக்குடா அப்படின்னு வீரா கேட்டுட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்காக இவ்வளோ பெரிய உதவியை பண்ணியிருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்லலைன்னா எப்படி ஆகும், அதனால அவங்கள கூப்பிடு அப்படின்னு சொல்லவும், உடனே வீராவும் பார்த்தோம்னா கண்மணியை கூப்பிடுறாங்க. அப்போ கண்மணி ராகவும் ராமச்சந்திரன் எல்லாருமே வரவும், உடனே மாறன் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமா எதுக்கு அண்ணி நீங்க இந்த மாதிரி பண்ணினீங்க, எதுக்காக உங்க நகையை வித்து எங்களுக்கு பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே கண்மணி எதுவுமே பேசாம இருக்கிறாங்க. என்ன கண்மணி, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், எதுவுமே பேசாம இருக்கிற அப்படிங்கவும், உடனே விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் நினைக்கிறாங்க, என்னது கண்மணி வீராவுக்கு 8 லட்ச ரூபா பணம் கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே வீரா கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஏன் கண்மணி உன் நகையெல்லாம் நீ வித்துட்ட, எதுக்காக இப்படி பண்ணன அப்படிங்கும்போது, அப்ப ராகவுக்கு கூட இது தெரியாம இருக்குது. அப்ப ராகவும் கண்மணி கிட்ட கேட்டு இருக்காங்க, என்ன கண்மணி நீ 8 லட்ச ரூபாய்க்கு பணத்துக்காக நகை வித்துட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா நான் தான் நகையெல்லாம் வித்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அது எங்க அம்மா போட்ட நகை, அதை தான் நான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி நீ கொடுத்ததை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் நான் அப்பாட்ட கெட்டிருந்தோம்னா அவரே இந்த பணத்தை கொடுத்துருப்பாருல அப்படின்னு சொல்லவும், அப்போ கண்மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படியா இருந்தாக்கி நேற்றுக்கு மாமா அந்த பணத்தை கொடுக்கும்போது அவங்க வாங்கியிருப்பாங்களா, ஆனால் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்களா, அதனால தான் நான் எங்கள் அம்மா போட்ட நகையில தான் நான் விற்று இந்த பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே மாறன் சொல்கிறாங்க, எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணினீங்க, நாங்கள் தான் பணத்துக்கு லோன் கேட்டு நான் கொடுத்துருவேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணினீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு ஏற்கனவே வீரா இந்த மாதிரிக்கு வீட்டோட்டு போய் இந்த வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா, இதுக்கு மேலேயும் அவள் கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக தான் அதை பண்ணினேன், அது கூட எங்கள் அம்மா போட்ட நகை தான் நான் வித்தனே தவிர இங்கே இருந்து நான் எதுவுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லவும், அப்போ ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன கண்மணி இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லை மாமா வீரா தான் ஒத்துக்க மாட்டாளா, அங்கேருந்து பணத்தை எடுத்து கொடுத்தாக்கி, அதனால தான் இந்த மாதிரிக்கு பண்ணினேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ மாறனும் வீராவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், நீங்கள் பண்ணி வைக்கக்கூடாது இந்த மாதிரிக்கு, நாங்கள் தான் ரூபாய்க்கு ரெடி பண்ணி நான் கொடுத்துருதுன்னு சொன்னோம்ல, அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணினீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீங்கள் நல்லா இருக்கணும், அதனால தான் நான் இந்த மாதிரிக்கு பண்ணினேன், இதுக்கு மேலே இதை கேட்டு நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது, இது என்னது கண்மணி இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம கூட சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இருந்தானா, அப்போ அவள் எதுக்காக பணத்தை கொடுத்து இந்த மாதிரி உதவி பண்ணனா, ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு விஜய் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே பேரவும், அப்போ கண்மணிகிட்ட விஜய் தனியாக அழைச்சி கூப்பிட்டு கேட்குறாங்க, ஆமாம் மாறனை பழி
வாங்குறதுக்காக தானே நம்ம போட்டு திட்டோம். ஆனால் நீங்கள் என்னென்னா அவனுக்கு 8 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து கண்மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது கூட என்னுடைய திட்டம் தான் அப்படிங்கிறாங்க. என்னது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது, ஆமாம் நான் நல்லவ போல நடிச்சாதானே நான் என்ன சொன்னாலும் அந்த மாறன் வந்து நான் என் சொல்ல அவன் கேட்பான் அப்படிங்கவும் இது கிட்டதுமே வந்து விஜய் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. கண்மணி அக்கா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிகிற மாதிரிக்கும் இருக்குது, புரியாத மாதிரிக்கும் இருக்குது. நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணுறனால மாறனுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் சரி, ஆனால் வந்து எதுக்காக நீங்கள் உதவி பண்ணினீங்க அப்படி நீங்கள் வந்து அவனுக்கு கடையை ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்துக்கு தானே வருவான். நீங்கள் எதுக்காக அவனுக்கு உதவி பண்ணினீங்க, அவனை கஷ்டப்பட்டுட்டுன்னு சொல்லி நீங்கள் விட்டுருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லவும் அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இதான் உனக்கும் எனக்குள்ள வித்தியாசம் அப்படிங்கும்போது என்னக்கா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது, இங்கே பாரு உதவி பண்ணுற மாதிரிக்கு நம்ம உதவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய ஆட்டத்தை நம்ம வந்து காட்டணும் அப்படிங்கவும், அக்கா என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் மாறனுக்கு தான் எப்போ பார்த்தாலும் சந்தேகம் வந்துட்டுருக்கோம், அவனுக்கு வந்து என்னை கண்டாலே பிடிக்காது. இப்போ நான் அவனுக்கு 8 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்கனால அவனுக்கு என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும், இதை வச்சு அவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து விஜய் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அக்கா சரியான ஒரு பிளானை போட்டிருக்கீங்கக்கா, இது எனக்கு கூட தோணலையே அப்படிங்கும்போது, அதுதான் உனக்கு எனக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லவும், ஆமாக்கா இப்போ மாறனுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, அதனால நீங்கள் என்ன பண்ணினாலும் சரி தான், அவன் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கண்மணி இது சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. அப்போ விஜய் வந்து நினைக்கிறாங்க, அந்த கண்மணி லேஸ்பட்டவ கிடையாது, இவகிட்ட நம்மளே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.